என்னை கேட்டுக்கொண்ட அன்பு தேவ பிள்ளையே, எப்படி ஒரு உள்ளங்கை மேகம் ஒரு பெரிய மழையை உண்டு பண்ணுகிறதோ, ஒரு சின்ன விசுவாசம் வாழ்க்கையிலே இப்ப நான் சொன்னது போல உங்களை உயர்த்தும். உங்களை தேவ ராஜ்யத்திலே உங்களை பிரபலப்படுத்தும். தேவ ராஜ்யத்திலே நீங்கள் பிரபலமாய் இருப்பீர்கள். மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை ஒரு உள்ளங்கை மேகம், ஒரு பெருமழை. கொஞ்சம் புளித்தமா, ஆனா அது எல்லா மாவையும் அது உப்ப பண்ணுகிறது. எனவே கொஞ்சம் விசுவாசம். தேவன் சொன்ன வார்த்தை கொஞ்சம்தான். ஆண்டவர் எல்லாருக்கும் இந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், தேவன் சொல்லுகிற வார்த்தை, நீ என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா? இந்த நாளிலே சுவிசேஷத்தை கேட்டவன் ஒரு நாளும் அவன் தனித்து வாழ முடியாது. சுவிசேஷத்தை அறிந்தவன் ஒரு நாளும் கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது. தேவனத்தை குமாரனை விசுவாசிக்க எவனும் ஒரு நாளிலும் அர்த்தமற்ற வாழ்க்கையும் வாழ முடியாது. இந்த நாளிலே திரும்ப திரும்ப அந்த வார்த்தை ஆவியானவர் சொல்லுகிறார், நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா? அர்த்தம் என்னவென்றால், சுயத்தை வென்றிருக்கிறாயா? சிலுவை சுமப்பாயா? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவாயா? திருச்சபை அன்பு கூறுவாயா? வார்த்தை அன்பு கூறுவாயா? மாத்திரமல்ல, அதாவது உன்னிலே உன் மூலமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, சின்ன விசுவாசம், ஆனால் அவன் சொன்ன போல கடுகள விசுவாசம். மிகப்பெரிய ஆலமரம் போல விழுதுவிட்டு இங்கு வளர்வீர்கள். அவளுடைய செய்தி என்னவென்றால், அந்த குருடனை பார்த்தவர் கேட்ட கேள்வி, நீ தேவனுடைய குமாரனிடத்துல விசுவாசமா இருக்கிறாயா? இன்றைக்கு விசுவாசமா இருக்கிற என்று சொல்லுகிறவர்கள் வசனத்திலே வளர்ந்திருக்கிறீர்களா? ஆத்தும பாரம் உண்டா? சபை குறித்த ஒரு பாரம் உண்டா? தேவனுடைய வார்த்தையை பேசுகிறீர்களா? தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீர்களா? தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிறீர்களா? நாளிலே உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். தேவனுடைய நோக்கம் என்னவென்றால், உங்களை பெருமைப்படுத்த வேண்டும், உங்களை பிரபலப்படுத்த வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களால் ஒரு பெருமழையின் சத்தம் இந்த தேசத்திலே கேட்கப்பட வேண்டும். ஒரு சின்ன கேள்வி, விசுவாசம் மாத்திரமல்ல, உங்கள் செயல்பாடு. அது மட்டுமல்ல, அந்த விசுவாசம் உங்கள் ஆழங்களை வெளிப்படுத்துகிறது. உங்கள் மனதின் ஆழங்களை, உங்கள் சிந்தையை, உங்கள் நோக்கத்தை. இன்றைக்கு எல்லாரும் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறேன். ஞானஸ்நானத்தை கூட கேட்கிறோம், விசுவாசிக்கிறியா? எல்லாம் அந்த நேரத்துக்கு எல்லாம் தலாட்டுறாங்க. பட் ஸ்டில் அவன் வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை. தேவனுடைய நோக்கமே அந்த குருடனை பார்த்து, நீ ஒரு ஆலமரம் போல, ஒரு பெருமழையை போல, அந்த கொஞ்சம் புளித்தமா எல்லாமாவும் எப்படி உப்ப பண்ணுகிறது போல டு இன்க்ரீஸ், நீ வளர, உன் மூலம் அநேகர் வளர. எனவே தான் கேட்கிறார், நீ தேவனுடைய குமாரனிடத்துல விசுவாசமா இருக்கிறாயா? இந்த நாளிலே